மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் உங்களுக்கும் என்னோட வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இது நான் எஸ்எஸ்சி சார் கூட ஒர்க் பண்ணுற 3வது படம். எனக்கு வந்து ரோல் மாடல் அப்படின்னு சார் நிறைய இடங்களில் பெருமையாக சொல்லியிருக்கேன். ஒரு 30 வயசு இளைஞனுக்கு கூட இந்த ஸ்பீடு, இந்த எனர்ஜி இருக்காது. சார் வந்து எப்படி தான் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது. ரொம்ப குறைஞ்ச டைமில் அவ்வளோ குவாலிட்டியான படங்கள்லாம் சார் மாதிரி யாரும் பண்ண முடியாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்க கூட ஒர்க் பண்ண. இந்த படத்தில் 3 சாங்ஸ் இருக்குது. இந்த படத்தில் ஏதேதோ ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அத்தனை லவ்வர்ஸ்க்கும் இந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். காதலில் ஒருத்தன் விழுந்த பிறகு எப்படி ஃபீல் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு இந்த பாட்டு. அப்புறம் ராத்திரி நேரத்து பூஜியல்னு சொல்லிட்டு பழைய ஒரு ஹிட் சாங்கை வந்து ரீமிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது இன்னும் விஷுவல் பண்ணல, போடுவீங்கன்னு நினைக்கிறேன் சார் ஆக்சுவலாக. அப்புறம் அண்டம் மிதிப்படன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, ஒரு நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைக்கட்ட மனிதரை நினைத்து விட்டால் பாரதியார் சாரோட சாங்கில் எவ்வளோ ஒரு ஃபயர் இருந்துச்சோ அது மாதிரி ஒரு நல்ல பவர்ஃபுல் சாங் இது. சரணம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வித் மீனிங்ஃபுல் லிரிக்ஸ். இந்த படத்தோட ஆடியோ வந்து முதலாக தமிழ் சினிமா வரலாற்றில் ஐ திங்க் ஸோ தமிழ் சினிமாவில் வந்து ஆன்லைனில் ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண டிசைட் பண்ணியிருக்கோம். vijayantony.com அப்படின்ற சைட்டில் நீங்கள் போய் எல்லோரும் இந்த படத்தோட ஆடியோ ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நிறைய படங்கள் உங்க கூட ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன் சார். தேங்க்யூ. இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட் ஃபில்மாக ஆகும். வர ஐ திங்க் 25ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன தகவலை வச்சு சொல்கிறேன். 25ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை அவசியம் போய் பார்க்கணும். தேங்க்யூ. எல்லாரும் சேர்ந்து கடைசியாக என்ன பேச விட்டீங்கன்னு எனக்கு தெரியல. நான் எல்லா விழாக்களையும் கலந்துக்கும் போது தைரியமாக வருவேன். என்ன எனக்கு இந்த மேடை கோச்சம், மைக்கை பார்த்து பயம் அதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு ஏற்கனவே இந்த விழாக்கு வரையில் ரொம்ப குழப்பத்தோடு வந்தேன். என்ன படத்தில் நடிச்சிருக்கேன், படத்தை பற்றி தெரியும். தேவிமணி என்ன மாதிரி பத்திரிகையாளர்களெல்லாம் ரொம்ப பாருங்க சந்தோஷமாக உட்காந்துருக்கார். பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் சொல்லிடுறேன், 1 மாதத்துக்கு நான் எப்போ கேட்டாலும் பேட்டி கொடுக்குறாள் தானே. 1 மாதத்துக்கு பேட்டியே கிடையாதுங்க. எங்கேயாச்சும் ஓடி ஒளிஞ்சிட்டு போற அப்படி இருக்குது படம். அதாவது எனக்கு இந்த விழாக்கு வரையில என்ன பேசலாம், எந்த அளவுக்கு பேசலாம், அது நான் சந்திரசேகர் சார்கிட்ட வேற டிஸ்கஸ் பண்ணல. எஸ்எஸ்சி சார்கிட்ட, சார் நான் என்ன பேசலாம், எது வரைக்கும் பேசலாம், எது வரைக்கும் பேசக்கூடாது, நீங்க என்ன லிமிட் வச்சிருக்கீங்க, இதை பற்றியெல்லாம் விசாரிக்காம வந்தேன். இங்க வந்து விசாரிக்க முடியல. அவர் என்னமோ அந்த படம் இதெல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தார். பார்த்தா குஞ்சுமோன் வந்தார், போட்டு பொலன்னு பொழந்து இதுதான்டா படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் அதாவது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவர் பேசுனே எல்லா விஷயம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என் அன்பு தம்பி தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் போர்வாளாக விளங்கும் சீமான் அவர்கள் வந்தார். புரட்சி என்பதற்கு ஒரு அருமையான விளக்கம் சொல்லி அவர் பின்னி பெடல் எடுத்துட்டு போயிட்டார். தயவு செய்து நான் சொல்றேன், தமிழக மக்களுக்கு என்னுடைய ஒரு சிறிய வேண்டுகோள், இது வேண்டுகோள் தேவையில்லை. எங்க என் தம்பி சீமானின் பொதுக்கூட்டம் நடந்தாலும் கண்டிப்பா போய் கலந்துக்கணும், இல்லாட்டி அது சட்டப்படி குற்றம். ஏன்னா அப்பதான் உனக்கு புரட்சினா என்னன்னு தெரிஞ்சுக்குவேன், அறிவு வளர. அதுக்காக சொல்ற, வேற எதுக்காக சொல்ல. எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த படத்துல கிடைச்சிருக்குது. அதாவது நான் மனசுல பட்டதையெல்லாம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மொத்த பழியும் எஸ்எஸ்சி சார் மேல போட முடியாது, என் மேலையும் போடலாம். எல்லாரும் சேர்ந்து கோவப்பட்டிருக்க, வேற எதுவுமே இல்லை. இது என்னுடைய நாயகன் சேகுவேராவனுடைய அந்த கெட்டப்பில் நடிக்கிற ஒரு மாபெரும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் 33 வருஷமா சுமார் ஒரு 200 படத்தில் நடிச்சிட்டேன். சில படங்கள் தான் என் மனசுல இருக்கிறத பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். தந்தை பெரியாரா நடிச்ச படம், எனது அன்பு நண்பர் மணிவண்ணன் அவர்களுடைய அமைதிப்படை, வேலுப்பிரபாரனுடைய புரட்சிக்காரன், இன்னைக்கு இந்த சட்டப்படி குற்றம். இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது. நல்லவேளை இந்த கதையை எஸ்எஸ்சி சார் வந்து நம்ம தானு சார்கிட்ட முதல்லயே சொல்ல, இல்லாட்டி குழப்பிருப்பார். ஐயா இது சத்யராஜ் நடிச்சா நல்லா இருக்காதுங்க, நம்ம இளைய தளபதி விஜய் நடிச்சா தான் நல்லா இருக்கு. அதுக்காக நான் எஸ்எஸ்சி சாருக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை பாட்டு தானு சார் கொஞ்சம் அளவா பேசிட்டார். எனக்கு ஃபோன் பண்ணி படம் ரொம்ப சூப்பர், பிரமாதம், அப்படியாக்கு இப்படியாக்கு எல்லாம் சொன்னார். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட் படம் கிடைச்சிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் சொன்னாரு,
இது மட்டும் நம்ம தம்பி விஜய் நடிச்சிருந்தா அடுத்தது அவர் தாங்க சிஎம் அப்படின்னாரு. விஜய் ரசிகர்கள் அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். அதுக்காகத்தான் நம்ம சீமானுடைய பகலவன் படம் வருது. இல்ல, ஒரு நடிகர் ஒரு பிரபலமானவர் அரசியலுக்கு வருவதா வேண்டாமாங்கிற விஷயத்துல இங்க ஒரு பட்டிமன்றம் நடந்தது. அண்ணன் சிதம்பரம் அவர்கள் சொன்னாரு, தயவு செய்து விஜய் அவர்கள் ஹாலிவுட் தரத்துக்கு போக வேண்டிய ஒரு நடிகர், அவர் அரசியல் எடுத்து குழப்பிடாதீங்க. நடிகர் திலம் சிவாஜி அவர்கள் அப்படித்தான் ஃபீல் பண்ணாரு அப்படின்னு சொன்னாரு. விஜய் அவர்கள் ஹாலிவுட் தரத்துக்கு போக போறாரு. ஏன்னா இப்ப நம்ம இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் நடிக்கிறாரு, மணிரத்னம் இயக்கத்தில் நடிக்கிறாரு. அவங்க விஜயை ஹாலிவுட் தரத்துக்கான ஒரு நடிகராக மாத்தி விடுவாங்க, அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா உங்களுடைய பாப்புலாரிட்டி இந்த தமிழ்நாட்டுக்கு பயன்பட்டு ஆகணுமே. நீங்க சிவாஜிங்கிற 3 எழுத்து கூட விஜய் என்ற 3 எழுத்து கம்பேர் பண்ணி அப்படி ஒரு மாபெரும் நடிகனை அரசியல தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு இந்த 3 எழுத்துக்கு அட்வைஸ் பண்ணீங்க. எம்ஜிஆருங்கிற ஒரு 3 எழுத்து இருக்குது இல்ல, மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும்னு பாடினாரா இல்லையா தலைவர்? ஒரு 3 எழுத்து இல்லைங்க, நிறைய 3 எழுத்து இருக்குது. எஸ்எஸ்சி 3 எழுத்து தான், சீமான் 3 எழுத்து தான், விஜய் 3 எழுத்து தான். இந்த 3 எழுத்தும் ஒன்னா சேர்ந்து ஒரு படம் வருது, தானுசார் படம் பகலவன். அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, அதனால 2 பொறுப்பு தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருங்க. விஜயை கொண்டு போய் ஹாலிவுட் தரத்துல சேர்த்த வேண்டிய பொறுப்பு சங்கர் சாருக்கும் மணிரத்னம் சாருக்கும். விஜய்க்கு ஏன்னா எப்பவுமே ஒரு நம்ம விளையாட்டுத்தனமா நடிக்க வந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிந்தனை வர வாய்ப்பு இல்லை. உண்மை சொல்றேன். ஆனால் புரட்சி நடிகராக இருந்த ஒரு எம்ஜிஆருக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பாடல்களை பாடும்போது விசாரிப்பார்ல, என்னடா இது மேட்டர்னு கேட்பார்ல எம்ஜிஆர். தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடான்னு ஒரு கவிஞர் எழுதும் போது விளையாட்டா நடிக்க வந்த ஒரு நடிகர் சிந்திப்பார்ல. பேரறிஞர் அண்ணாருடைய கூட்டத்துக்கு போகும்போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசும்போது புரட்சி நடிகராக இருந்த எம்ஜிஆர் சிந்திப்பார்ல. புரட்சி நடிகராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் வாலியின் வரிகளை பார்த்து, பேரறிஞர் அண்ணாவின் வசனத்தை பார்த்து, தந்தை பெரியார் சொன்னதை பார்த்து, புரட்சி நடிகராக இருந்த எம்ஜிஆர் புரட்சி தலைவராக மாறும் போது, இதுக்கு மேல வேண்டாம் இல்லை யாருக்குமே. இப்ப நான் ஒரு நடிகன் தான், நான் ஒரு சினிமாவில் நடிக்க வந்தப்ப எனக்கு எந்த சிந்தனையும் கிடையாது. ஏதோ தகடு தகடுன்னு வசனம் பேசணும், ஏதோ சினிமாவில் வந்தோம், சம்பாதிச்சோ, போனோம், வீடு வாங்கணும், கார் வாங்கணும்னு ஆசையில் தான் வந்திருப்போம். ஆனா உள்ள வரும்போது மணிவண்ணன் மாதிரி புரட்சிகரமான சிந்தனை உள்ள இயக்குநர்கள் படத்தில் நடிக்கும் போது அவர் எடுத்து சொல்லுவார். காரல் மார்க்ஸ் இதை சொன்னாரு, பிடல் காஸ்ட்ரோ இதை சொன்னாரு, சேகுவார் இதை சொன்னாரு, தலைவர் இந்த புத்தகத்தை நீங்க படிச்சு பாருங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எடுத்து சொல்லுவார். எடுத்து சொல்லும் போது நம்ம சினிமாவில் நடிச்சா போதும், பாட்டு பண்ணா போதும், சண்டை போனா போதும், நம்ம அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா போதும், பேர் வாங்கினா போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சாதாரண நடிகன்